வணக்கம். மாற்றம் ஒன்றுதான் மாறாதது. இன்னைக்கு ஃபார் அ சேஞ்ச் நான் என்னோட சின்ன வயசில் நடந்த ஒரு விஷயத்த உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க ஆசைப்பட்றேன். என்னோட ரிலேட்டிவ் வீட்டுக்கு போயிருந்தேன். அங்கே என்னோட கசின் சிஸ்டர் அவங்க ஒரு வேலை பண்ணி வச்சுருந்தாங்க. அது என்னென்னா, அவங்க வீட்டில் ஒரு ஜெர்மன் ஷெப்பர்டு இருந்தது. அப்புறம் நார்மலாக நம்ம ஊரில் அங்கே இங்கே ஓடிட்டுருக்க ஒரு பூனை இருந்தது. கூடவே ஒரு கிளி. ஆமாம், இது மூணும் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தது. எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது. அந்த ஜெர்மன் ஷெப்பர்ட் படுத்திருக்கு, பூனை அது மேலே ஓடி விளையாடுது. அந்த ஜெர்மன் ஷெப்பர்டோ இல்லை அந்த பூனையோ நடந்து போகும்போது அந்த கிளியை அது முதுகில் உட்கார்ந்துருந்தது. இதிலெல்லாம் என்ன ஆச்சரியம் இருக்குது? ப்ராக்டிஸ் பண்ணால் வந்துட போகுதுன்னு சொல்கிறீங்க இல்லையா? பட் அதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, அந்த பூனையும் அந்த ஜெர்மன் ஷெப்பர்டும் இருக்குது இல்லையா, அவங்க எப்பயுமே சமைச்ச உணவு மட்டும்தான் சாப்பிட்டாங்க. அந்த ரா மீட்டு, எக்கு அதெல்லாம் அவங்கள அட்ராக்ட் பண்ணவே இல்லை. எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, சந்தோஷமாகவும் இருந்தது. அப்போ ஒரு விஷயம் புரிஞ்சுது, மாற்றம் ஒன்று தான் மாறாதது. அதே சமயத்தில் எனக்கு இன்னொரு விஷயமும் தோணுச்சு. நம்மள எவ்வளோ பேர் காசு கொடுக்காமல் லைசன்ஸ் வாங்கியிருக்கோம், காசு கொடுக்காமல் டெத் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கோம், காசு கொடுக்காமல் லீகல் ஏர் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கோம். எல்லாத்துலேயும் அவசரம். காசு கொடுத்தா வேலை முடிஞ்சிடும். ஐ டோன்ட் மைண்ட் பேயிங், இட்ஸ் பீனட் ஃபார் மீ அப்படி சொல்லிட்டு எவ்வளோ பேர் காசு கொடுத்துருக்கீங்க. இந்த விஷயங்கள்லேருந்து நாம் மாறணும். அப்படி மாறினா தான் மாற்றம் வரும்.